வணக்கம். நான் உங்களுடைய கோச் அப்துல் நபீல். நம்ம பல வீடியோவில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். அதாவது டூஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பார்த்துருக்கோம். இன்றைக்கி டோன்ட்ஸ், அதாவது நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றதில் சிலதை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ நான் செய்யக்கூடாதுன்னு சொல்கிற விஷயங்களில் ஏதாவது நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் தோக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இந்த வீடியோ பலருக்கு அதிருப்தியை தரலாம். தவறாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க, சில லீடர்ஸ் என்ன ஃபாலோ இனிமேல் பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட சொல்லலாம். அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை கிடையாது. நீங்கள் ஜெயிக்கணும். நீங்கள் ஒரு நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுத்திருந்தீங்கன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்களை நீங்கள் தவிர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ டோன்ட்ஸ் ஆஃப் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பிஸ்னஸில் செய்யக்கூடாதவை என்னென்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் நம்பர் 1, டோன்ட் டூ 2 companies at a time. நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. என்னுடைய 25 வருட அனுபவத்தில் 2 கம்பெனி ஒரே நேரத்தில் செய்தவர்கள் யாருமே ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. முடியவே முடியாது. பேராசை அது. பேராசை பெருநஷ்டம். ஒரு கம்பெனியை தேர்ந்தெடுங்க, நல்ல கம்பெனியை தேர்ந்தெடுங்க, அதிலேயே பயணம் பண்ணுங்க. அப்பதான் நீங்க உங்களுடைய இலக்கை அடைய முடியும். 2 கம்பெனி ஒரே நேரத்தில் நீங்க பண்ணீங்கன்னா தோல்வி நிச்சயம். கேரண்டியா நீங்க ஃபெயில் ஆயிடுவீங்க. முடியவே முடியாது. இம்பாசிபிள். நான் பெரிய பெரிய டாப் டக்கர் நெட்வொர்க்கர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க எல்லாமே ஃபெயில் ஆயிட்டாங்க. 2 கம்பெனி பண்ண முயற்சி பண்ணி. ஒரு கம்பெனி நல்ல கம்பெனி, அதை ஒழுங்காக பண்ணுங்க, நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்க. 2வது பண்ணக்கூடாதவை, டோன்ட் சேஞ்ச் த கம்பெனிஸ் ஜஸ்ட் லைக் தட். நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே. நீங்கள் பண்ணுற பெரிய மிஸ்டேக்கு சில ஈகோ கிளாஷால், உங்கள் லீடர்ஸோடைய ஈகோ கிளாஷால், ஏதாவது பிரச்சனைனால நீங்கள் கம்பெனியை மாற்றிக்கிட்டே இருக்கீங்க. இந்த சாத்தான் உள்ளே பூந்து உங்களை ஏன் இதையே பண்ணிகிட்டு இருக்கோம், இதோட அந்த கம்பெனியில் அதிகமான கமிஷன் தரேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கிறது. 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பெனி மாறுறது, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கம்பெனி மாறுறது, 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கம்பெனி மாறுறது. ஏங்க இது டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் சக்ஸஸ் ஆகவே முடியாது. திருப்பி சொல்லிக்கிறேன், ஒரு கம்பெனியை எடுங்க, அந்த கம்பெனியை ஒழுங்காக செய்யுங்க. சப்போஸ் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த கம்பெனி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சு, ஏதாவது சீரியஸான ஒரு எல்லாருக்கும், உங்களுக்கும் உங்களை நம்பி இருக்கிறவங்களுக்கும் உண்மையாகவே ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு இருந்தால் மட்டும், தேவைப்பட்டால் 99.9% நீங்கள் மாறக்கூடாது. ஏதோ ஒரு சூழ்நிலை அப்படின்னா வேற நல்ல கம்பெனிக்கு மாறலாம். ஆனால் நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பேர் தான் கெட்டு போகும் மார்க்கெட்டில். அதுக்கப்புறம் உங்களை நம்பி யாரும் உங்கள் கூட வரவே மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய பெரிய பெரிய லீடர்ஸ் எல்லாம் காணாமல் போனதுக்கு காரணமே கம்பெனிஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான். ஸோ அதனால் ஒரு கம்பெனி, அந்த ஒரு கம்பெனி 3லேருந்து 5 வருஷம் பண்ண போகிறேன்ற ஒரு உறுதிமொழி எடுத்துட்டு தான் நீங்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்குள்ளேயே வரணும். அதே கம்பெனியில் தான் பயணம் பண்ணணும். இன்றைக்கி இந்தியாவில் நல்ல கம்பெனிஸ் எல்லாம் இருக்குங்க. நல்ல ஒழுங்காக நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுற கம்பெனிஸ் இருக்காங்க. நல்ல கம்பெனியாக தேர்ந்தெடுங்க, அந்த கம்பெனிலேயே நீங்கள் பயணம் பண்ணுங்க. 3வது, பலர் சொல்லாத விஷயம், ஆனால் என் அனுபவத்தில் பலர் ஃபெயில் ஆகிற விஷயத்தை நான் சொல்கிறேன். டோன்ட் ஹாவ் மல்டிபிள் ஐடிஸ். 3வது விஷயம், டோன்ட் ஹாவ் மல்டிபிள் ஐடிஸ். சில லீடர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய பெனிஃபிட்காக புதுசாக வர்றவங்களை நிறைய ஐடிஸ் போட வைப்பாங்க. ஒரு ஐடியே ஒழுங்காக வேலை செய்யறதுக்கு வக்கில்லை இன்னைக்கு பலருக்கு. இவன் 3, 5, 10, 11, 33 ஐடி போட்டு எப்படி வேலை செய்வான்?
முடியவே முடியாதுங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் சொல்கிறேன். நீங்கள் அந்த தப்பை பண்ணாதீங்க. நீங்கள் அப்புறம் குவிட் பண்ணிடுவீங்க, நீங்கள் விட்டுட்டு போயிடுவீங்க. நெட்வொர்க் மார்க்கெட்டிங்க வேணான்னு நீங்கள் முடிவுக்கு வந்துடுவீங்க. உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியாது. இதில் வேற கம்பெனி சொல்லியிருக்கோம், ஒரு ஐடி தான் போடணும்னு. இவன் பெரிய புத்திசாலியான். அவன் பொண்டாட்டி பேரில் ஒரு ஐடி, அவன் புள்ள பேரில் ஒரு ஐடி, அவன் அண்ணன் பேரில் ஒரு ஐடி போட்டு இவர் வேலை செய்வாரான். நிறைய சம்பாதிக்கலாமா. ஒழுங்கா ஒரு ஐடி போடு, அந்த ஐடியை ஏர்ன் பண்ணவை. அப்படி உனக்கு 2வது ஐடி போடுறோம்னா அதுக்கு டைம் இருக்கு. அந்த முதல் ஐடி நல்ல ரெகுலரா இன்கம் வர ஆரம்பிக்குதா, அப்புறம் கம்பெனியில் சில கம்பெனிலேயே வச்சிருப்பாங்க, இந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நீ 2வது ஐடி போட்டுக்கலான்னு. அப்புறம் பண்ணலாம். 3 வருஷத்துக்கு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் முதல்ல நீ போட்ட முதல் ஐடியை சம்பாதிக்க வை. அதுவே சம்பாதிக்க வைக்கல நீ, அதுக்கு முன்னாடி 4 ஐடி 10 ஐடி 20 ஐடி 50 ஐடி காசு அதிகமாக இருக்குன்றதுனால நீ போட்டுருவ. அதுக்கப்புறம் உன்னால ஏர்ன் பண்ண முடியலன்றதுனால அந்த கம்பெனியே நீ குறை சொல்லிடுவ. ஏன் அப்படி பண்றீங்க? அப்படி பண்ணாதீங்க. ஒரு ஐடி போடுங்க, அந்த ஒரு ஐடியில நீ ஒழுங்கா வேலை செய்யுங்க, அதை சம்பாதிக்க வைங்க. அந்த ஐடின்னு சொல்றது உங்களுடைய ட்ராக்கிங் சென்டர், உங்களுடைய டிஸ்ட்ரிபியூஷன் ஷிப். ஒன்னே ஒன்று போதும், அதை ஒழுங்கா பண்ணுங்க. 4வது ரொம்ப முக்கியமானது, பலர் ஃபெயில் ஆகிறதுக்கு முக்கியமான காரணம், டோன்ட் ஓவர் ப்ராமிஸ். நீ ஒன்றும் பண்ண வேணாம், ஜாயின் பண்ணா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லி நீ யாரையாவது சேர்த்தா எப்படி நீ சேர்க்கிறவன் வேலை செய்வான்? அப்புறம் நீ சேர்த்தவன் சம்பாதிக்கலன்னா உன்னதானே கேட்பான். அவனும் வேலை செய்ய மாட்டான். அவங்க கொடுக்குற டார்ச்சர்ல ஒரு கட்டத்தில் நீயும் வேலை செய்ய மாட்டேன். ஆரம்பத்தில் உனக்கு கீழே 50-100 பேர் வரணுன்றதுக்காக என்னெல்லாமோ பொய்ய சொல்லி சேர்த்துறது. ஒன்றும் செய்ய வேணாம், ஒரு லைக்கு நான் பார்த்துக்கிறேன். என்னத்தை பார்ப்ப நீ? எப்படி பார்ப்ப நீ? பொய் சொல்லாத, அப்படி சொல்லவே சொல்லாத. 100% தாங்க அந்த மாதிரி எல்லாம் கிளிக் ஆகும். ஏங்க ட்ரெடிஷனல் பிஸ்னஸோட உழைப்பை போட்டு கஷ்டப்பட வேண்டிய ஒரு இண்டஸ்ட்ரி இது. என்ன ஒன்று, இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. மற்ற பிஸ்னஸ்லாம் லட்சங்களையும் கோடிகளையும் இன்வெஸ்ட் பண்ணாதான் சம்பாதிக்க முடியும். இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, ஆனால் உழைப்பை போட்டு தான் ஆகணும். ஆனால் லட்சங்கள்ல கோடிகளில் போடுறத விட அதிகமாக இங்கே சம்பாதிக்கலாம். நீ முறையாக சரியாக செஞ்சிருந்தா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன். நீ இந்த ப்ராடக்ட் நீ உள்ள வந்தா போதும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ரெடியா இருக்காங்க ஒரு 50 பேர். நீ வந்துட்டேன்னா அந்த 50 பேர் உனக்கு கீழே நான் போட்டுறேன். என்னையா கதை விடுறீங்க? பொய் சொல்லாதீங்க, உண்மையை பேசுங்க. உண்மையை பேசினா ஆரம்பத்தில் கஷ்டமா இருக்கும், ஆனா நல்லா இருக்கும். நெட்வொர்க் நல்ல ஸ்ட்ராங்காகவும் ஸ்டடியாகவும் போகும். பொய் சொல்லி நீ பிசினஸ் பண்ண ஆரம்பத்தில் ஜாலியா இருக்கும், ஆனா போக 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 கஷ்டமா இருக்கும். நீ பிசினஸே பண்ண முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் குவிட் பண்ணிட்டு போறதுக்கு முக்கிய காரணமே ஆரம்பத்தில் பொய் சொல்லி ஒரு 50 பேர் 100 பேரை கொண்டு வந்துடுறாங்க. அப்புறம் அந்த 50-100 பேருடைய டார்ச்சர் தாங்க முடியாம இவங்க வேலை செய்யறதை நிறுத்திட்டு அவங்க கூட சேர்ந்து இவங்களும் நெகட்டிவா பேசி தப்பிச்சுக்கிறாங்களாமா. கம்பெனி சரியில்லைன்னு இவங்களும் சேர்ந்து சொல்றது, இந்த 100 பேருக்கு பதில் சொல்ல முடியாம. தயவு செய்து ஓவர் ப்ராமிஸ் பண்ணாதீங்க. நீங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணீங்கன்னா அதை செய்ய முடியும்னா மட்டும் பண்ணுங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல. இல்லைன்னா கொடுக்காதீங்க, வாக்குறுதி கொடுக்காதீங்க, ப்ராமிஸ் பண்ணாதீங்க. 5வது, டோன்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட் ஸ்டாப் ஸ்டார்ட். எப்படிங்க நீங்க உங்க இலக்கை அடைய முடியும்? ஆரம்பிக்கிறது நிறுத்துறது, ஆரம்பிக்கிறது நிறுத்துறது, ஆரம்பிக்கிறது நிறுத்துறது வேஸ்ட்டுங்க. நீங்க மெதுவா கூட போங்க, தப்பில்லை. ஆனா போயிட்டே இருங்க. கொஞ்ச நாள் பண்றது, 3 மாசம் பண்றது, 3 மாசம் பிரேக் எடுத்துக்கிறது, 3 மாசம் பண்றது, 3 மாசம் பிரேக் எடுத்துக்கிறது. இது எதுலையுமே சக்சஸ் ஆக முடியாதுங்க. ஒரு பயிற்சியா இருக்கட்டும், ஒரு படிப்பா இருக்கட்டும், ஒரு வியாபாரமா இருக்கட்டும், ஒரு ஜாபா இருக்கும். நீ 3 மாசம் வேலைக்கு போயிட்டு 3 மாசம் வேலைக்கு போடலாம், உனக்கு கம்பெனி சம்பளம் கொடுக்குமா? இல்ல அந்த கம்பெனி தான் உன்னை வச்சிருக்குமா? இல்ல ஒரு வியாபாரம் பண்ற, ஒரு 3 மாசம் நீ கடை திறக்கிற, 3 மாசம் கடையை மூடுற, 3 மாசம் கடை திறக்கிற, 3 மாசம் கடையை திறக்கிற, அந்த வியாபாரம் விளங்குமா? அதென்னங்க இதுல மட்டும் நீங்க நிறுத்தி ஆரம்பிச்சு எப்படிங்க சக்சஸ் ஆக முடியும்? நீங்க செஞ்ச தப்புக்கு நீங்க கம்பெனியை குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு பல லட்சம் பல கோடி பேருடைய வாழ்க்கையை மாத்திக்கிட்டு இருக்கிற இண்டஸ்ட்ரி. நீங்க தப்பு செஞ்சுட்டு கம்பெனியை குறை சொல்லாதீங்க. செய்யறதா இருந்தா ஒழுங்கா நிறுத்தாம, ஸ்லோவா கூட செய்யுங்க, ஆனா நிறுத்தாம செஞ்சுக்கிட்டே இருங்க. உங்க லீடர் என்ன சொல்லி கொடுக்குறாங்களோ அதை அழகா முறையா செஞ்சுக்கிட்டே இருங்க. அடுத்தது 6வது, நல்லா கேட்டுக்கோங்க நண்பர்களே, டோன்ட் குவிட். டோன்ட் குவிட், விட்டுறாதீங்க. சக்சஸ் எப்போ எங்க இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது.
நிறைய பேர் சக்சஸ் கிட்ட வரைக்கும் போயிட்டு ஆஹா இனிமேல் நம்மளுக்கு சக்சஸ் கிடைக்காதுன்னு விட்டுடுறாங்க. அதெல்லாம் ஆரம்ப கட்டத்தில் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணும்போது எனக்கு ரெகுலராக செக் வர்றதுக்கே 1.5 வருஷம் ஆச்சு. என்னுடைய முதல் சைனப்பே 104வது பேர் தான். 104வது ஆள் தான் எனக்கு. 104வதோ 107வதோ எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. எஸ்ன்னு சொன்னாங்க. 105 பேர் 106 பேர் நோ 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 நோன்னு சொன்னாங்களேன்றதுனால நான் விட்டுருந்தா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் ஒரு ஸ்டேஜில் இந்தியாவிலேயே நம்பர் 1 இருந்தேன் என்னுடைய கம்பெனியில். அவ்வளோ சக்ஸஸை நான் பார்த்துருக்கேன். காரணம் நான் விடாமல் பண்ணதுனால. விட்டுருந்தா இன்னைக்கும் நான் என்னுடைய கடையை தான் பார்த்துருக்கணும் நான் சைதாப்பேட்டையில். டோன்ட் குவிட். எந்த சூழ்நிலையிலையும் எந்த காரணத்தை கொண்டும் எவ்வளோ ரிஜெக்ஷன்ஸ் வந்தாலும் எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் உலகமே எதிர்த்தாலும் நெவர் எவர் எவர் நெவர் குவிட். விட்டுறாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு பண்ணிக்கிட்டே இருங்க. மனசை தயார் பண்ணுங்க. இலக்கை அடையிற வரைக்கும் நான் விடமாட்டேன். ஐ எம் கோயிங் டு டூ இட் அப்படின்னு. அதுவும் தொடர்ச்சியாக பண்ண போகிறேன்ற முடிவோடு நீங்கள் ஒர்க் பண்ணுங்க. இந்த தவறுகள் செய்யறத நிறுத்திக்கோங்க. இது வரைக்கும் செஞ்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல, இனிமேல் செய்யாம பார்த்துக்கோங்க. உங்க கீழே யாரும் இந்த தவறுகள்லாம் செய்யாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.